வணக்கம், வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி. இந்த ஜூன் மாதம் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்க போகிறாரு, கேது பகவான் கன்னி ராசியில் இருக்க போகிறாரு, சனி பகவான் கும்பராசிலையும் ராகு பகவான் மீன ராசிலையும் இருக்க போகிறாரு. செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்தில் மேஷ ராசியில் இருந்து 27ஆம் தேதி வந்து ரிஷப ராசிக்கு நகர்றாரு. சூரியன், சுக்கிரன், புதன் இவங்க 3 பேரும் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சிக்கிறாங்க. மேஷ ராசிக்கு இந்த மாதம் மாணவர்களுக்கு சூரிய பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் ஆகிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக என்ன ஆகும்னா, உங்கள் பாடத்தில் நீங்கள் சரியாக கவனம் செலுத்தி படிப்பது மட்டும் இல்லாமல் மற்ற வேலையிலையும் நீங்கள் வந்து கவனம் செலுத்த போகிறீங்க. உங்கள் ஸ்கூலில் நடக்கிற எல்லா காம்படிஷன்லேயும் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், காம்படிஷன், பேச்சு போட்டி, கலை போட்டி, எழுத்து, கட்டுரை, பொது அறிவு, ஸோ இந்தமாதிரி என்ன காம்படிஷன், படிப்பு சம்மந்தமாக என்ன காம்படிஷன் இருந்தாலும் அந்த காம்படிஷன்லலாம் நீங்கள் கலந்துக்கிட்டு அதில் நிறைய வெற்றி பெற போகிறீங்க. இதனால் உங்களுக்கு பாராட்டுகள் நிறைய குவியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த டைம் பீரியடில். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன் வந்து ஒன்றா இருக்க போகிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, குடும்ப விஷயத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனையில் ஒரு ஆழமான விவாதங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் இடையே வந்து ஒரு சில வாக்குவாதம், கான்வர்சேஷன்ஸ்லாம் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் உங்களோட பங்கு, உங்களோட கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதனால் இந்த டைம் பீரியடில் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக, நிதானமாக, பொறுமையாக பேசுங்க. இல்லைனா அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணம் மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்லா சாதகமாக இருக்க போகுது. உங்கள் பார்ட்னர்ஸோட ஐடியாஸ் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த ஐடியாவால் உங்களுக்கு வருமானம் வீட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் வந்து வரப்போகிறாரு. ஸோ பயிற்சிக்க போகிறாரு. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் உங்கள் ஹெல்த்தில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தியே ஆகணும். இதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட், நல்ல ஆரோக்கியமான ஹெல்த் கிடைக்க போகுது உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து உடற்பயிற்சி, யோகா செய்வதில் கவனம் செலுத்தணும். நீங்கள் காலையில் நடைப்பயிற்சி செய்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கிது. இது மூலிமா நீங்கள் மகிழ்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சனி பகவான் 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டில் இருக்க போகிறாரு. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் கடினமாக உழைக்க போகிறீங்க. உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் தொழிலை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்களோட முழு பங்களிப்பையும் நீங்கள் வந்து தர முயற்சிக்க போகிறீங்க. இதனால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வந்து அடைய போகுது. நல்ல வெற்றி வந்து உங்களை தேடி வரப்போகுது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, உங்கள் மேனேஜர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து இங்கே ஒர்க்கில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வேலை செய்ய போகிறீங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப சாதகமாக இருக்க போகுது. உங்கள் கூட்டாளிகளோட உறவு நல்லா இருக்க போகுது. உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா ஒரு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் ஆக போகுது. இதன் மூலிமா வந்து உங்கள் வணிகத்தில் வந்து ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது. உங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு செலவுகள் வரப்போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வாழ்த்துக்கள்.